தியாகம் செய்தால் மட்டும் போதுமா? ஈடு இணையற்ற பக்தி இருந்தால் மட்டும் போதுமா? ஒரு வேலைக்காரன் அரசனுக்காக உயிரை கொடுப்பது உலக இயல்பு. ஆனால் ஒரு அரசன் தன் வேலைக்காரனுக்காக தன் உயிரையே மாய்த்து கொள்ள துணிந்தால் அது சரித்திரமா, இல்லை முட்டாள்தனமா? ஒரு குடும்பமே அரசனுக்காக தற்கொலை செய்து கொண்டது. அதை பார்த்த அரசன் தானும் சாகத் துணிந்தான். இவர்களில் யார் உயர்ந்தவர்? விக்ரமாதித்தனிடம் வேதாளம் கேட்ட இந்த கேள்விக்கு உங்களிடம் பதில் இருக்கிறதா? வாருங்கள், இன்றைய கதையில் விடை தேடுவோம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆரஞ்ச் பாக்ஸ். இன்று நாம் பார்க்க போவது அரசன் ராஜசிம்மன் மற்றும் அவனது மெய்காப்பாளர் வீரபாலனின் சிலிர்க்க வைக்கும் தியாகத் திருவிழா. விக்ரமாதித்தன் சற்றும் சலிப்படையாமல் மீண்டும் அந்த முருங்கை மரத்தில் ஏறினான். அங்கு தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை இறக்கி தன் தோளில் போட்டுக்கொண்டு மௌனமாக நடக்கத் தொடங்கினான். அப்போது அந்த வேதாளம், விக்ரமாத்யா, உன் விடாமுயற்சிக்கு ஒரு பாராட்டு என்று தனது கதையை தொடங்கியது. கதை அழகாபுரி என்ற தேசத்தில் தொடங்குகிறது. அந்த நாட்டை ராஜசிம்மன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனது ஆட்சியில் தர்மம் செழித்தது. பசி பட்டினி என்பதே அங்கு இல்லை. பூமித்தாயே அவன் மீது அன்பு கொண்டு ஆசீர்வதிக்கும் அளவிற்கு அவன் ஒரு உத்தம அரசனாக இருந்தான். ஒரு நாள் மத்வ தேசத்திலிருந்து வீரபாலன் என்ற வீரன் தனது மனைவி வேதவதி, மகன் விஜயன் மற்றும் மகள் லீலாவதி ஆகியோருடன் அரசவைக்கு வந்தான். அரசன் ராஜசிம்மனை வணங்கி, அரசே, நான் ஒரு வீரன். தங்கள் புகழை கேட்டு தங்களுக்கு பாதுகாவலனாக பணியாற்ற வந்துள்ளேன். என் உயிர் உள்ளவரை தங்களுக்கு எந்த தீங்கும் நேராமல் காப்பேன் என்று உறுதியளித்தான். அவனது கம்பீரமும் நேர்மையும் அரசனுக்கு பிடித்து போனது. மாதம் 100 பொற்காசுகள் சம்பளமாக நிர்ணயித்து அவனை தனது அந்தரங்க மெய்காப்பாளராக நியமித்தான் மன்னன். வீரபாலன் சொன்னது போலவே நடந்து கொண்டான். இரவு பகல் பாராமல், மழை புயல் வெயில் என எதையும் பொருட்படுத்தாமல் உருவிய வாளுடன் அரண்மனை வாசலில் சிலையைப் போல நின்று காவல் காத்தான். அவனது இந்த அர்ப்பணிப்பை கண்டு மன்னன் ராஜசிம்மனே பலமுறை வியந்து போனான். காலம் இப்படியே உருண்டோடியது. ஒரு நாள் அமாவாசை, இருள் சூழ்ந்த நள்ளிரவு. மன்னன் ராஜசிம்மன் தனது பள்ளி அறையில் இருந்தபோது தூரத்தில் யாரோ ஒரு பெண் கதறி அழும் சத்தம் கேட்டது. அந்த ஓலம் கேட்பவர் நெஞ்சை பிளப்பதாக இருந்தது. மன்னன் தனது மெய்காப்பாளன் வீரபாலனனை அழைத்தான். வீரபாலா, நள்ளிரவில் ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்கிறது. என் ஆட்சியில் ஒரு பெண் அழுவதா? அது எனக்கு அழகல்ல. உடனே சென்று யார் அந்த பெண், அவளுக்கு என்ன துயரம் என்று விசாரித்து வா என்று கட்டளையிட்டான். வீரபாலன் உடனே புறப்பட்டான். ஆனால் மன்னனுக்கு மனம் கேட்கவில்லை. என் குடிமக்களின் துயரத்தை நானே அறிய வேண்டும் என்ற எண்ணத்தில் மாறுவேடமிட்டு வீரபாலனுக்கு தெரியாமல் அவனையே பின்தொடர்ந்து சென்றான். நகரத்தின் எல்லையில் இருந்த நதிக்கரையை அடைந்தான் வீரபாலன். அங்கே ஒரு மண்டபத்தில் தெய்வீக அழகும் சோகமும் நிரம்பிய ஒரு பெண் அழுது கொண்டிருந்தாள். தாயே, நீங்கள் யார்? ஏன் இப்படி கதறி அழுகிறீர்கள் என்று கேட்டான் வீரபாலன். அதற்கு அந்த பெண், மகனே, நான் தான் இந்த தேசத்தின் பூமியாதேவி. தர்மத்தின் வடிவமான மன்னன் ராஜசிம்மன் இன்னும் சில நாட்களில் அகால மரணமடையப் போகிறான். அந்த உத்தமனை இழக்கப் போகிறேனே என்ற திக்கத்தை என்னால் தாங்க முடியவில்லை என்றாள். இதை கேட்ட வீரபாலன் இடிந்து போனான். என்ன, என் அரசனுக்கு மரணமா? தாயே, நான் அவருடைய பாதுகாவலன். அவரது உயிரை காப்பாற்ற ஏதேனும் வழி இருந்தால் சொல்லுங்கள். என் உயிரை கொடுத்தாவது அவரை நான் காப்பாற்றுவேன் என்று கெஞ்சினான். பூமாதேவி ஒரு நிமிடம் தயங்கிவிட்டு சொன்னாள், வழி ஒன்று இருக்கிறது. ஆனால் அது மிகவும் கடினமானது. இந்த நகரத்தின் தெற்கே உள்ள வனபத்ரகாளி கோவிலில் ஒரு தகப்பன் தன் சொந்த மகனனை தன் கையாலேயே பலி கொடுத்தால் மன்னன் ராஜசிம்மன் மரணத்திலிருந்து தப்புவான். இல்லையேல் மன்னனின் மரணம் நிச்சயம். இதை மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த மன்னன் ராஜசிம்மன் அதிர்ச்சியில் உறைந்தான். எனக்காக ஒருவன் தன் மகனை பலி கொடுப்பதா என்று நினைப்பதற்குள் வீரபாலன் மின்னல் வேகத்தில் தன் வீட்டை நோக்கி ஓடினான். வீரபாலன் தன் மனைவி வேதவதியிடம் நடந்ததை கூறினான். அதற்கு அவள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாட்டின் மன்னன் நன்றாக இருந்தால்தான் குடிமக்கள் நன்றாக இருக்க முடியும். அரசனுக்காக நம்மையே தியாகம் செய்வது பாக்கியம் என்றாள். அவனது மகன் விஜயன் முன்வந்து, அப்பா, லட்சக்கணக்கான மக்களை காக்கும் மன்னருக்காக என் உயிர் போவது எனக்கு பெருமையே. தாமதிக்க வேண்டாம், வாருங்கள் என்றான். அந்த நள்ளிரவே வீரபாலன், அவன் மனைவி, மகன் விஜயன், மகள் லீலாவதி என
மொத்த குடும்பமும் வனபத்ரகாளி கோவிலுக்குச் சென்றது. மன்னன் ராஜசிம்மனும் அவர்களை பின்தொடர்ந்தான். கோவிலில் மகன் விஜயன் பலிபீடத்தில் தலையை வைத்தான். தாயே பத்ரகாளி, என் உயிரை எடுத்துக்கொண்டு என் மன்னனுக்கு நீண்ட ஆயுளை கொடு என்று வேண்டினான். அடுத்த நொடி வீரபாலனின் வாள் சுழன்றது. சொந்த மகனின் தலை அம்மனின் காலடியில் விழுந்தது. அப்பாடா, என் மன்னன் காப்பாற்றப்பட்டான் என்று வீரபாலன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஆனால் அங்கே நடந்தது வேறு. தன் அண்ணன் இறந்ததைக் கண்ட மகள் லீலாவதி துக்கம் தாங்காமல் நெஞ்சு வெடித்து அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்தாள். பிள்ளைகளை இழந்த துக்கம் தாங்காத தாய் வேதவதி, இனி நான் வாழ்ந்து என்ன பயன் என்று தீமூட்டி அதில் இறங்கி சாம்பலானாள். தனித்து நின்ற வீரபாலன், என் குடும்பமே போய்விட்டது, மன்னனும் காப்பாற்றப்பட்டான், இனி நான் மட்டும் எதற்கு என்று நினைத்து தனது தலையையும் வெட்டிக்கொண்டு மாண்டு போனான். 4 உயிர்கள் ஒரு மன்னனுக்காக. சில நொடிகளில் எல்லாம் முடிந்துவிட்டது. இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த மன்னன் ராஜசிம்மன் நடைப்பிணம் போல வெளியே வந்தான். அவனது உள்ளம் கூக்குரலிட்டது. யாரும் செய்ய துணியாத தியாகம் இது. எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் என் ஒருவனுக்காக 4 உயிர்களை பலி கொடுத்து விட்டார்களே. இவர்களை இழந்துவிட்டு நான் வாழ வேண்டுமா? மன்னனின் மனம் குற்ற உணர்ச்சியில் துடித்தது. தாயே பத்ரகாளி, உயர்ந்த உயிர் தாழ்ந்த உயிர் என்று ஏதுமில்லை. என் பொருட்டு இறந்த இவர்களுக்கு முன் நான் அற்பமானவன். இதோ என் உயிரையும் உனக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று கூறி தனது வாளை எடுத்து கழுத்தை அறுக்கத் துணிந்தான். அப்போது ஒரு அசரீரி ஒலித்தது. ராஜசிம்மா, நிறுத்து! உன் தியாகமும் குற்ற உணர்வும் மெய்காப்பாளனின் தியாகத்திற்கு இணையானது. உன்னை போன்ற உத்தமர்கள் வாழ்வதே உலகுக்கு நல்லது. இதோ உன் பொருட்டு இறந்த அனைவரும் உயிர் பிழைப்பார்கள். மறுநொடி வெட்டுண்ட தலைகள் ஒட்டின. சாம்பலான உடல் உயிர் பெற்றது. வீரபாலனும் அவன் குடும்பத்தாரும் உறக்கத்திலிருந்து விழிப்பது போல எழுந்தார்கள். மன்னன் யாருக்கும் தெரியாமல் அரண்மனைக்கு ஓடிவிட்டான். கதையை முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனிடம் தனது வழக்கமான கேள்வியை கேட்டது. விக்ரமாதித்தரே, மன்னனுக்காக தன் குடும்பத்தையே பலி கொடுத்த வீரபாலன் உயர்ந்தவனா, அல்லது ஒரு வேலைக்காரனுக்காக தன் உயிரையே மாய்த்து கொள்ள துணிந்த மன்னன் ராஜசிம்மன் உயர்ந்தவனா? நண்பர்களே, நீங்களும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதில் யார் பெரிய தியாகி? வேதாளம் தொடர்ந்தது. என் கேள்விக்கு பதில் தெரிந்திருந்தும் வாய் திறக்காமல் இருந்தால் உன் தலை சுக்கு நூறாக வெடித்துச் சிதறும். விக்ரமாதித்தன் சற்றும் யோசிக்காமல் பதில் சொன்னான். நிச்சயமாக மன்னன் ராஜசிம்மன் தான் உயர்ந்தவன். ஏனென்றால் ஒரு அரசன் தரும் சம்பளத்திற்கும் சூற்றுக்கும் நன்றிக்கடனாக ஒரு வேலைக்காரன் உயிரை கொடுப்பர் என்பது கடமை. அது உலக நியதி. எஜமானனுக்காக பணியாள் சாவதை உலகம் பலமுறை பார்த்திருக்கிறது. ஆனால் குடிமக்களால் கடவுளாக போற்றப்படும் ஒரு அரசன் ஒரு சாதாரண வேலைக்காரனின் தியாகத்தைக் கண்டு மனமுடைந்து இவன் உயிருக்கு முன் என் உயிர் எம்மாத்திரம் என்று நினைத்து தற்கொலை செய்து கொள்ள துணிந்தானே, அதுதான் மனிதாபிமானத்தின் உச்சம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் கீழே இருப்பவர்களுக்காக உயிரை கொடுப்பது என்பது தெய்வீக குணம். எனவே ராஜசிம்மனே மிக உயர்ந்தவன். சரியான பதிலை சொன்னதால் வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. நண்பர்களே, இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். பதவி, அதிகாரம், அந்தஸ்து எல்லாம் சாதாரணம். ஆனால் சக மனிதனின் உயிரை மறிக்கும் அந்த பண்பு இருக்கிறதே, அதுதான் நம்மை மனிதனாக்குகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. இதுபோல இன்னும் பல சுவாரஸ்யமான விக்ரமாதித்தன் கதைகளை கேட்க நம்ம ஆரஞ்சு பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.